Hi guys, welcome back to our channel TNPC Kingdom 2.0. நம்ம குரூப்ல இப்போ குரூப் 2 எக்ஸாம்க்கும் குரூப் 4 எக்ஸாம்க்கும் டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸ்க்ரீன்ல. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரை விடவும் கம்மியான பிரைஸ்ல ரீசனபிள் பிரைஸ்ல உங்களுக்கு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கண்டிப்பா இருக்கு. அதுக்கு எங்க டீம் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட்டா இருக்கும். நீங்க உங்களோட எக்ஸாம்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கு நெறைய யூஸ்ஃபுல் டெஸ்ட்ஸ், கொஸ்டின்ஸ், வீடியோஸ், கிளாஸஸ் இதெல்லாம் வருது அப்கமிங் டேஸ்ல. ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ச வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம். பிகினிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி சட்டசபையை வந்து எப்படி உருவாச்சுன்றத தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். சுவாமி விவேகானந்தா. ஸோ சுவாமி விவேகானந்தா சொன்ன ஒரு அருமையான மொழி பழமொழி. நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் அதுக்காக நம்ம எத்தனை வாட்டி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து அதுக்காக நிக்காம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு வழிகள் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட இலக்கு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 தான். ஸோ அது அடையிற வரைக்கும் நம்ம கையில போஸ்டிங் வாங்குற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து ஓடிட்டே இருப்போம். உங்க ஓட்டத்துக்கு பின்னாடி உங்களுக்காக நாங்க பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கோம். ஸோ உங்களோட கனவு எங்களோட கனவு. ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்கு போலாமா? பிகினிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. ஸோ இந்த சட்டசபை எப்படி உருவாச்சு, சட்டங்கள் எப்படி உருவாச்சுன்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நெறைய வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் இருந்தது. நமக்கான கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி வந்து உருவாகணும். நம்ம இந்தியாக்காக ஒரு இது வந்து உருவாகணும். அவங்களுக்கான சட்டமன்றம், அவங்களுக்குன்னு ஒரு சட்டதிட்டங்கள்னு இந்தியாக்குன்னு ஒரு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வந்து இருந்தது. ஸோ இது எப்ப வந்து இந்த டிமாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இது மாரி ஸ்பார்க் மாரி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1919ல மான்டேகு வந்து கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம வந்து புரொட்டஸ்ட் பண்ணப்ப தான். ஸோ 1922ல அப்புறம் காந்திஜி வந்து அவரோட ஒப்பீனியனையும் சொல்றாரு. என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியன்ஸ்க்கான கான்ஸ்டிடியூஷன வந்து இந்தியன்ஸே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் செப்பரேட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஒப்பீனியன சொல்றாரு. அதே மாரி 1923ல வந்து ஆன்னி பெசன்ட்டும் ஒரு வந்து இனிஷியேட் எடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி வைக்கிறாங்க சிம்லால. என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, நமக்கான கான்ஸ்டிடியூஷன வந்து ஃப்ரேம் பண்ணணும். நமக்கான ஒரு ஆ ஆளுமை இருக்கணும். அதுல வந்து இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்னி பெசன்ட். எப்பன்னா 1923ல. அப்புறம் 1927ல வந்து ஒரு காமன்வெல்த் பில் வந்து என்ன ஆகுதுன்னா, கான்ஃபரன்ஸ்ல சர் தேஜ் பகதூர் சப்ரா அப்படின்ற ஒரு தலைமையில வந்து கான்ஃபரன்ஸ் வந்து ஹெல்ட் ஆகி, அதுல வந்து 1927ல வந்து ஒரு பில் வந்து டிராஃப்ட் பண்றாங்க. டிராஃப்ட் தான் பண்றாங்க, பாஸ் பண்ணல. அப்புறம் 1927 டிசம்பர்ல ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்வராஜ் கான்ஸ்டிடியூஷன் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷனை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. ஸ்வராஜ் கான்ஸ்டிடியூஷன் ரெசல்யூஷன். அதாவது ஒரு கூர்மையான விடுதலை, முழுமையான சுதந்திரம்ன்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கான ஒரு சட்டதிட்டங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றத மெட்ராஸ்ல வந்து நடந்த ஒரு காங்கிரஸ் செஷன்ல வந்து அவர் வந்து சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு வந்து சொல்றாரு. சோ இதுல இத சார்ந்து இந்த மோதிலால் நேருவோட ரிப்போர்ட் என்ன 1928ல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்புறம் 1927 படி என்னன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுது. என்னன்னா, இந்தியன்ஸ் வந்து அப்பாயிண்டே ஆகக்கூடாது. சைமன் கமிஷன்ல வந்து இதுவாகக்கூடாது. இந்தியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. சைமன் கமிஷன் வந்து வச்சாங்க இல்லையா? ஒரு ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா நடக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. அந்த சைமன் கமிஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸே கிடையாது. இது வந்து ஆ பிகினிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து ஹிஸ்டாரிக்கல் பிகினிங் பார்த்தோம் இல்லையா? அதிலேயே இருக்கும். ஸோ அந்த சைமன் கமிஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸே கிடையாது. ஸோ இந்தியன்ஸ் இல்லாத சைமன் கமிஷன் கமிட்டி ஃபார்ம் ஆனதுக்கு ஆ இந்தியர்கள் வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலியமா வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. அது எப்படி எங்களுக்கான நல்லது
நடக்குதா இல்லையான்னு எங்களோட ஆளுங்க இல்லாமலே நீங்க எப்படி எக்ஸாமைன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. இது அடுத்து என்ன ஆகுதுன்னா, லார்ட் பெஹர்ஹெட் அப்படின்றவரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அப்போ வந்து நம்ம இந்த 1947க்கு முன்னாடி இந்த டைம்லலாம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தப்போலாம் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தானே இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன்ஸ் டு நாட் ஹேவ் த பவர் டு ரைட் த கான்ஸ்டிடியூஷன் and asked if Indians could frame a constitution that would be acceptable to all. He scoffed. அதாவது இந்தியர்களுக்கு வந்து அவங்களுக்கான சட்டதிட்டங்களை கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு வந்து பவர் கிடையாது. அப்படியே அவங்க எழுதுனாலும் அது வந்து எல்லாராலையும் ஏத்துக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. மோதிலால் நேருஸ வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆகஸ்ட் 10, 1928ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இத வந்து எங்க அடாப்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லக்னோ செஷன்ல ஆகஸ்ட் 28, 1928ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த இதை ஏத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, மோதிலால் நேரு தலைமையில வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. மொத்தம் 8 பேர் கொண்ட குழுல. அதுல வந்து ஒன்னு ஹெட் பர்சன், அப்புறம் 7 வந்து மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இந்த ரிப்போர்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னன்னா, நமக்கான டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு எது தேவை அப்படின்றது, இந்தியாவுக்கு எது தேவைன்றதை ஸ்ட்ராங்கா டிமாண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட சென்ட்ரல்ல வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஃபெடரல் சிஸ்டம் வந்து எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளியரா வந்து ஒரு முடிவு சொல்றாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் அட்டானமிக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் ப்ரொவிஷன் கவர்மெண்ட்ஸுக்கும் 2 பேருக்குமே வந்து அவங்கவங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வைக்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஓட் வந்து இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக்குக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து கண்டிப்பா இருக்கணும். அத வந்து மக்களுக்கான தேவைகளை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்களுக்கான உரிமையும் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிந்து வந்து தனியான ஒரு மாகாணமா வந்து கிரியேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஷுட் பி த கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸா இருக்கு இந்த ரிப்போர்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். எந்த ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா, மோதிலால் நேருவோட ரிப்போர்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். சோ இது இந்த மோதிலால் நேரு ரிப்போர்ட்டோட எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொடுத்த ரிப்போர்ட்னால என்ன தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்ண ஸ்வராஜ் வாஸ் டிமாண்டட் at the Lahore Conference 1929 under the leadership of Jawaharlal Nehru as the demand for dominion of the Motilal Nehru statement was rejected. ஸோ வந்து லாகூர் காங்கிரஸ்ல வந்து கான்ஃபரன்ஸ்ல 1929ல நடந்ததுல வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து எங்களுக்கு வேணும், இந்த மோதிலால் நேரு ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்ல, அதை வந்து நாங்க வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களுக்கு மோதிலால் நேரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரிப்போர்ட்ல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் வேணும், அதாவது முழுமையான சுதந்திரம் வேணும், இந்த மாதிரி அரைங்குறையமா பாதி பாதியா இருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. எங்கன்னா லாகூர்ல லாகூர் காங்கிரஸ்ல வந்து 1929ல பூர்ண ஸ்வராஜ் வந்து டிமாண்ட் பண்றாங்க. டிசம்பர் 31, 1929ல காங்கிரஸ் லாகூர்ல நடந்த காங்கிரஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, டிசைட் பண்றாங்க. என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஜான்வரி 26 பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 26 வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் செக்ஷன்ல காங்கிரஸ் வந்து எப்போ டிசைட் பண்றாங்க. இதை என்னைக்கு டிசைட் பண்றாங்கன்னா, டிசம்பர் 31, 1929ல வந்து டிசைட் பண்றாங்க. எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, இந்தியன் நேஷனல் பிளாக வந்து ரவின்ற ஆற்றங்கரை ஓரமா வந்து பிளாக ஹாய்ஸ்ட் பண்ணி டிசைட் பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, அவங்க முன்னாடியே முடிவு பண்ண மாதிரி ஜனவரி 26, 1930 வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூர்ண ஸ்வராஜ் டே வந்து ஜான்வரி 26, 1930. இதை கொண்டாடலான்னு முடிவு பண்ண நாள் தான் வந்து டிசம்பர் 31, 1929. சோ இவங்களோட முதல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்என் ராய் 1934ல வந்து ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறாரு. எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும், எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை வந்து நாங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட கோரிக்கையை எடுத்து வைக்கிறாரு. இவர் வந்து ஒரு பியனர் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. பியனர்னா முதல் முன்னோடி கம்யூனிஸ்ட் மூவ்மெண்டோட முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய் தான். ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு.
மணபேந்திரா நாத் ராய் எம்என் ராய் வந்து பியானியர் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1934ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியான்ற ஐடியாவே வந்து முன்னாடி வைக்கிறாரு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசம்பிளி ஐடியாவை முன்னாடி செட் பண்ணது ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போய் வச்சது எம்என் ராய். எப்பன்னா 1934ல வந்து வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த அந்த கோரிக்கைகளுக்காக யார் யாரெல்லாம் முன்னாடி வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1935ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கான கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து நாங்களே ஃபேம் பண்ணிக்கிறோம், எங்களுக்கான கான்ஸ்டியூஷனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அடுத்தது 1936ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனை வந்து நாங்களே வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து டிமாண்ட் பண்றாங்க. 1937ல வந்து ஹைலைட் பண்றாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அவங்களுக்கானதை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியத்துவம் என்ன, அவங்களுக்கு அதோட ஹைலைட்ஸ் என்ன, அதோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரோட தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு கான்ஃபரன்ஸ் அமைச்சு சொல்றாங்க. எங்கன்னா பசிப்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல, மகாராஷ்டிரால பசிப்பூர்ன்ற வில்லேஜ்ல வந்து சொல்றாங்க. 1938ல ஜவஹர்லால் நேரு சார்பா ஜவஹர்லால் நேரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா வந்து டிமாண்ட் பண்றாரு. எதுக்குன்னா எங்களுக்கான சட்டமன்றத்தையும் சட்ட திட்டங்களையும் நாங்களே வகுக்கணும் சுதந்திர இந்தியாக்காக. எதன் அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னா யாரோடைய இதுவும் இல்லாம இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம தூண்டுதலும் இல்லாம அவங்க யாரோடைய கருத்துக்களுடைய திணிப்பும் இல்லாம எங்களுக்கான சுதந்திரத்தையும் எங்களுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷனையும் நாங்களே ஃப்ரேம் பண்ணணும் பேஸ்ட் ஆன் அடல்ட் சஃப்ரேஜ். அப்படியானா 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களால எலெக்ஷன் மாதிரி நடத்தப்பட்டு அடல்ட் பிரான்சைஸ் மூலியமா யாருடைய இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை நாங்களே உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலியமா ஜவஹர்லால் நேரு 1938ல டிமாண்ட் பண்றாரு. 1939ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. என்னன்னா எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு பாஸ் பண்றாங்க. அதாவது விகரஸ்லி எம்பசைஸ், அதாவது அந்த 1939ல வந்து கொஞ்சம் வந்து தீவிரமாவே வந்து டிமாண்ட் பண்றாங்க. So Gandhiji wrote in Harijan on the Constitution Assembly and the Attainment of Independence under the title One Way. One Wayன்ற தலைப்பின் கீழே வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முக்கியத்துவத்தையும் சுதந்திரத்தை பத்தியும் வந்து எழுதியிருக்காரு நவம்பர் 19, 1939ல. ஸோ அதுக்கு அடுத்து என்ன வருது, ஆகஸ்ட் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் 8, 1940ல வந்து லார்ட் லின்லித்கோன்றவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுக்குறாரு. ஓகே, செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வந்து நீங்களே வந்து உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன டிக்ளேர் பண்றாருன்னா இந்தியன்ஸ் வந்து நீங்க இது நாங்க ஒத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கிறப்ப நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் மாதிரி வைக்கிறாரு. ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார் எப்ப பிகேன் ஆகுதுன்னா 1939ல. ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட பார்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நீங்க முடிச்சிட்டு இதுல வந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா 1939 அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்குறதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கான டொமினியன் ஸ்டேட்டஸும் வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர்ல அவங்க குடுக்குற ஒரு ஆஃபர்ஸ். யாருன்னா லார்ட் லின்லித்கோ வந்து இந்தியாவுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரொபோசலோட வராங்க. அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல யாரு, முஸ்லீம் லீக். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸ் மிஷன் 1942ல மார்ச் 22, 1942ல வந்து கிரிப்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்டோட வராங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார். இது வந்து என்னன்னா செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறமா வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அசம்பிளி வந்து நீங்க உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து நாங்க இந்தியாக்கான ஒரு ஆளுமை அதிகாரத்தையும் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரிப்ஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை வருது இந்தியர்கள்
இந்தியர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஓகே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. பட் இந்த கிரிப்ஸ் கமிட்டி வந்து கமிட்டி கொண்டு வர அந்த ஒரு ஐடியா வந்து முஸ்லீம் லீக் வந்து ஒத்துக்கல. இத வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாலயே வந்து இந்த முஸ்லிம்ஸும் வந்து இருக்கிறது அதெல்லாம் புடிக்கவே இல்ல. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க, முஸ்லீம் லீக் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் வேணும். இந்தியா வந்து 2ஆ பிரியணும். ஸோ 2ஆ பிரியறப்ப எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன நாங்க உருவாக்கிக்கிறோம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் வந்து முஸ்லிம்ஸ்க்கும், இந்தியர்களுக்கு வந்து இந்துஸ்க்கு வந்து இந்தியாவும் இருக்கட்டும். ஸோ இந்தியா வந்து 2ஆ பிரியட்டும். பாகிஸ்தான் தனியா, இந்தியா தனியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியும்போது, ஸோ பாகிஸ்தான்ல நாங்க இருக்கோம் இல்லையா? எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன நாங்களே உருவாக்கிறோம். 2 செப்பரேட் ஸ்டேட்ஸ், 2 செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன்ற ஒரு ஐடியாவ வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்க. யாரு? முஸ்லீம் லீக். ஸோ இதன் அடிப்படையில கிரிப்ஸோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி வந்து சொல்றாரு, "இன்சால்வென்ட் பேங்க்ஸ் போஸ்ட் டேட்டட் செக்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இத சொன்னது யாருன்னா காந்திஜி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாரி வேர்ட்ஸ் இல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு, இது யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்சால்வென்ட் பேங்க்ஸ் போஸ்ட் டேட்டட் செக்ன்னு சொன்னவர் வந்து காந்திஜி. அப்புறம் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, "வென் ஐ ரீட் த ரிப்போர்ட் ஆஃப் திஸ் கமிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ வாஸ் அண்டர் சிவியர் ஸ்ட்ரெஸ்." ஸோ வந்து திடீர்னு வந்து நமக்கு எல்லாம் கைக்கூடி வரும்போது, நம்ம ஆளுங்களே வந்து ஒரு குழி பறிக்கிற மாரி ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்களே! அப்டின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் தான் வந்து ஜவஹர்லால் நேருக்கு அப்ப இருந்தது. எல்லாமே கைக்கூடி வந்துருச்சு. அவங்களும் ஓகே உங்களுக்கான தேவைகள வந்து நீங்களே செஞ்சுக்கோங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்துல நமக்கு கைக்கு வரப்போற நேரத்துல வந்து முஸ்லீம் லீக் வந்து இல்ல எங்களுக்கு தனியா வேணும். இத வந்து பிரிச்சிரலாம். பிரிச்சுட்டு அவன் வந்து ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவன்ட்ட போய் எங்களுக்கு 2ஆ வேணும். 2 பேருக்குமே தனித்தனி சட்டதிட்டங்கள் வகுக்கணும் அப்டின்னா, அந்த இடத்துல அவன சமாளிக்கிறதா, இல்ல நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள சமாளிக்கிறதான்ற மாரி இருந்தது. அப்டின்றது தான் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிப்போர்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு சிவியர் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜவஹர்லால் நேரு. கேபினட் மிஷன் 1946 இதுல என்ன சொல்றாங்கன்னா, சோ அப்புறம் கடைசியா ஒரு வழியா வந்து 1939ல செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சு 1945ல செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் வருது. கவர்ன்மெண்ட்ல அதாவது இங்கிலாந்துல இருக்க கவர்ன்மெண்ட்ல வந்து ஒரு சேஞ்ச் வருது. சோ அதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டில வந்து ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபேவரா வந்து ஒரு குடுக்குறாங்க. ஓகே இந்தியால வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்க இண்டிபெண்டன்ஸ் குடுத்துறோம் அப்டின்ற ஒரு முடிவ வந்து எடுக்குறாங்க. இது எடுக்கிற டைம்ல வந்து யுனைட்டட் ஸ்டேட்ல பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து லார்ட் அட்லி. ஸோ பிப்ரவரி 19 1946ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. இந்தியாக்கு வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷனும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான அதிகாரமும், இந்தியாக்கு வந்து ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸும் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஒரு எப்படி சொல்ற ப்ராமிசிங் வேர்ட்ஸா குடுத்துட்டு இருந்தத வந்து ஒரு ஆர்டராவே குடுக்குறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 19 1946ல வந்து சொல்றாங்க. இத சொன்னப்ப யுனைட்டட் கிங்டம் யுகேல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து லார்ட் அட்லி. அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பெட்ரிக் லாரன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாக்கு வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு தான் வந்து கேபினெட் மிஷன். இவங்க 3 பேரால தான் வந்து ஒரு சட்டதிட்டங்கள் வகுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து வராங்க. ஸோ கேபினெட் மிஷன் பிளான் வந்து 1946ல 3 பேர் கொண்ட குழுவா இருக்கு. யார் யாருன்னா பெட்ரிக் லாரன்ஸ், ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். மார்ச் 24 1946ல வந்து இவங்க வந்து டெல்லிக்கு வராங்க. இது வந்து யார் தலைமையில வந்து இது பண்றாங்கன்னா, லாரன்ஸ், அப்புறம் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ், அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர் தலைமையில வந்து கேபினெட் மிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. 1946ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேபினெட் மிஷன் இஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1946 ஆன் மார்ச் 24. அப்புறம் மே 16 1946ல கேபினெட் மிஷன் வந்து அவங்களுக்கான பிளான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. சோ இதன் அடிப்படையில வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க. கேபினெட் மிஷன் வந்து இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஐடியாஸ் குடுத்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த கேபினெட்டோட பர்ப்பஸ் என்ன? ஏன் விசிட் பண்றாங்க இந்தியாவ வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இண்டிபெண்டன்ஸ குடுக்கறதுக்கு கிராண்ட் கன்சிடரேஷன் பண்றதுக்காக வராங்க. அதே மாரி இந்தியால வந்து எலக்ஷன ஹோல்ட் பண்றதுக்கும், ஆ இடைக்கால கவர்ன்மெண்ட் அதாவது இப்ப வந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் குடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அவங்க இண்டிபெண்டன்ஸ் குடுத்துட்டு போனோனே, அதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு தலைவர் இருந்திருப்பாங்க. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இந்த மாரி அவங்க பிரிட்டிஷ் ஆளுங்களே வந்து ஒரு ஒரு போஸ்ட்ல ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. இப்ப மொத்தமா வந்து நீங்களே பார்த்துக்கோங்க இண்டிபெண்டன்ஸ் குடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே
அந்த டைம்ல நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ நம்ம கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட்ட ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஒரு இடைக்கால கவர்மெண்ட், இன்டர்ம் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளான இன்டர்ம் கவர்மெண்ட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும், எலெக்ஷன இந்தியால நடத்துறதுக்கும் வந்து கேபினெட் மிஷன் வந்து விசிட் பண்றாங்க. இதுவும் ஒரு பர்ப்பஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய ஃபார்ம் பண்றதுக்கும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கும் வராங்க. சோ இதெல்லாம் தான் வந்து கேபினெட் மிஷன் வந்து ஃபார்ம் பண்றதுக்கான பர்ப்பஸா இருக்கு. அதாவது டெல்லில இருந்து வந்து இந்தியாவை விசிட் பண்றதுக்கான பர்ப்பஸ். நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி, இன்டர்ம் கவர்மெண்ட். ஸோ வந்து இடைக்கால கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் வந்து நடக்குது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 1946. இந்த ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல வந்து இடைக்கால இந்த 2 மாசத்துல நடக்குது எலெக்ஷன். யாரோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா கேபினெட் டெலிகேஷனோட, அதாவது கேபினெட் மிஷனோடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. எதன் அடிப்படையில இவங்க வந்து எலெக்ஷனை நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இப்போ பிரசன்ட்ல வந்து ஒரு தொகுதியிலே ஒருத்தர், அப்புறம் எல்லாருக்குமே மேல ஒரு தலைவர் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மினிஸ்டர், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்டர்ம் கவர்மெண்ட் அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஃப்ரேம் பண்ண டைம்ல வந்து எலெக்ஷன் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 1 மில்லியன் பீப்புளுக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து லீடரா போஸ்ட் பண்றதுக்கு வந்து பிரிட்டிஷ் ப்ரொஃபிஷியன்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணாங்க. அதாவது இப்ப வந்து ஒரு ஊர்ல ஃபுல்லாவே ஒரு 1 மில்லியன் பீப்புள் இருக்காங்க, 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அந்த ஊர்ல இருந்து ஒரு தலைவர் வந்து எலெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஊர்ல 5 லட்சம் இருக்காங்க, அடுத்த ஊர்ல ஒரு 3 லட்சம், அதுக்கு அடுத்த ஊர்ல ஒரு 2 லட்சம்னா, அப்ப அந்த 3 ஊருக்கும் சேர்த்து ஒரு தலைவர் வந்து எலெக்ட் பண்ணாங்க. சோ இது வந்து ஒரு கண்டிஷன். இன்னொன்னு வந்து மெம்பர்ஸ் வந்து டைரக்டா வந்து எலெக்ட் ஆகல. பீப்பிள் மூலியமா வந்து டைரக்டா வந்து எலெக்ட் ஆகல. அவங்க வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அந்த சட்டமன்றத்தை சார்ந்த மெம்பர்ஸ் மூலியமா வந்து இன்டைரக்டா வந்து எலெக்ட் ஆனாங்க. அதாவது சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் மூலியமா வந்து செலக்ட் ஆனாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் தனி ரிசர்வேஷன் கோட்டா இருந்தது. யார் யாருக்குன்னா ஹிந்துஸ், முஸ்லிம், சிக்ஸ், பார்சிஸ், அப்புறம் ஆங்கிலோ இந்தியன், கிறிஸ்டின்ஸ், அப்புறம் உமன், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சொசைட்டில வந்து இருக்கும். இவங்களுக்குன்னு ஒருத்தவங்களுக்கும் ஒரு தனியான ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து இருந்தது. சோ இந்த இன்டர்ம் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் டோட்டலா வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இன்க்ளூடிங் இதுல வந்து சீஃப் மினிஸ்டர், அப்புறம் ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிஸ்டரியல் லெவல் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 296. அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட், அப்புறம் 3 மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் போஸ்ட், அதுக்கப்புறம் 1 டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். ஸோ டோட்டலா வந்து 296. இந்த நான் மினிஸ்டரியல் லெவல் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 93 பீப்புள் இருப்பாங்க. இவங்க யாருக்குமே வந்து ரிலேட்டிவ்ஸ் அடிப்படையில வந்து அப்பாயின்மெண்டே கிடையாது. யாருமே வந்து இவங்க என் சொந்தக்காரங்க, இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இதுல வந்து நடக்கவே கிடையாது. பியூரா வந்து மெரிட், அப்புறம் கேப்பபிலிட்டி மூலியமா, அவங்களோட திறமை மூலியமாவும் ஆளுமை மூலியமா தான் வந்து அவங்க வந்து போஸ்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் நடந்ததுல வந்து இந்தியால வந்து எத்தனை பேர் சீட்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா 296 சீட்ஸ்ல வந்து காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்ஸ், அதர் பார்ட்டிஸ் வந்து ஒரு 15 சீட்ஸ் வந்து வின் பண்றாங்க. இதுல வந்து முகமது அலி ஜின்னா அப்படின்ற ஒரு முஸ்லிம் தலைவரும், மகாத்மா காந்தின்றவங்களையும் தவிர்த்து மத்த எல்லாருமே அந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த 2 தலைவர்கள் மட்டுமே எந்த ஒரு பதவியிலுமே இல்ல. இவங்க 2 பேரும் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே கிடையாது. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த 2 லீடர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில நடந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா, அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி 2 பேருமே வந்து கலந்துக்கல. சோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து அந்த எலெக்ட் ஆன மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மக்கள் சார்புக்கு ஏத்த மாதிரி, முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 10 லட்சம் மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கான சீட்ஸ் வந்து எலோகேட் ஆச்சுன்னா, அதுக்கு அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லயும் வந்து எலெக்ட் பண்ணாங்க. சோ அட் லாஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து ஒரு இடைக்கால கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 2, 1946ல வந்து ஃபார்ம் ஆகுது. யாரோட தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அட்மின் பண்ணி நடந்திருக்கிறதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள். அதாவது ஒரு புது கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ற வரைக்கும் இந்த இடைக்கால கவர்மெண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இதுல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல வந்து முஸ்லீம் லீக் வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பதவிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்கல. நேரு வந்து இன்டம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு செப்பரேட் மீட்டிங் மாதிரி வைக்கிறாரு. அதுல வந்து முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்க கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கதான் இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறோம், அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் வரமாட்டேன்னு கேட்டா அப்ப நம்ம சொல்லலாம் இல்லையா நம்மளோட டிமாண்ட் என்னன்னு. சோ அந்த டைமை வந்து முஸ்லீம் லீக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிமாண்ட வந்து ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வந்து வைக்கும்போது அதை பாய்காட் பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு அவங்களுக்கான டிமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. எங்களுக்கான செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லாஸ்ட் எப்படி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய பவர்ஸோட மோர் இண்டிபெண்டன்ட் இந்தியா, முழு சுதந்திரமான இந்தியா, அதே மாதிரி பார்லிமெண்ட் இருக்கணும், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், ஒரு அபிஷியலா இருக்கணும், எல்லாமே வந்து அபிஷியலா இருக்கணும். இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா ஒரு அபிஷியல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ December 6, 1946ல வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. அதோட சிம்பிள் வந்து எலிஃபண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணப்ப 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் அதுல 296 வந்து பிரிட்டிஷ் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்காங்க, பிரிட்டிஷ் மாகாணங்கள் வந்து இருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா December 9, 1946ல நடக்குது. இந்த மீட்டிங் வந்து நியூ டெல்லியில நடக்குது. இது வந்து பார்லிமெண்டரி ஹவுஸ் மண்டே வந்து நடக்கிறாங்க. இந்த மீட்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 207 மெம்பர்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 73 மெம்பர்ஸ் முஸ்லீம் லீக்ல இருக்க 73 மெம்பர்ஸ் வந்து இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண கிடையாது. அவங்க வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து போடுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட்டை வந்து இது பண்றாங்க. அந்த டைம்ல வந்து இப்ப நம்ம இந்த மெத்தட வந்து அவங்க எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு சிஸ்டம்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து புது தலைவர் வர வரைக்கும் அந்த அமைப்புல இருக்க மூத்த குடிமகன், அதாவது இந்த அமைப்புல வந்து இவர் தான் வந்து ஒரு ஓல்டஸ்ட், அதுக்கப்புறம் முதல் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இவர் தான் இருக்காரு அப்படின்றவங்கள வந்து ஆக்டிங் லீடரா வந்து போடுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து பிரெஞ்சு சிஸ்டம்ல இருந்து எடுத்திருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன் ஆஃப் ஆக்டிங் பிரசிடென்ட்டை வந்து இந்த தீம் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரெஞ்சு சிஸ்டம்ல இருந்து. சோ அந்த மாதிரி ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா, ஓல்டஸ்ட் மெம்பர். அவர் தான் வந்து டெம்பரரி பிரசிடென்ட்டா இருக்காங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. சோ இது வந்து பிரெஞ்சு பிராக்டிஸ் படி இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபார்மலா வந்து ஒரு பிரசிடென்ட்டை வந்து நியமனம் பண்றாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா December 11, 1946ல யார் வந்து எலெக்ட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து January 25, 1947ல வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரியா. இவங்க 2 பேரும் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகுறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபார்மல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆனவங்க வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணதுல வந்து BN ராவ். ஸோ இவர் வந்து லீகல் அட்வைசரா வந்து நியமனம் ஆகுறாரு. செக்ரட்டரி டு த ட்ரிபியூனல் வந்து HVR ஐயங்கார். ஸோ இந்த போஸ்டிங்ல இருக்கவங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட கொண்டு வராரு. இந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் தீர்மானம், நமக்கான கான்ஸ்டியூஷன் என்ன, இதுல என்னென்னலாம் இருக்கணும், இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு. இது வந்து எந்த நாட்டோட ஐடியான்னு பாத்தீங்கன்னா USA கான்செப்ட், அமெரிக்காவோட ஐடியா. இதை ஃபாலோ பண்ணி இவர் கொண்டு வராரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா December 13, 1946ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து இந்த ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்றாரு.
இதுல நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கான தீர்மானம் என்ன, அதோட குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது மாரி சம்மரைஸ் பண்ணி இத ஏத்துக்கிட்ட நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 22, 1947ல ஏத்துக்கிறாங்க. ஸோ த பிரசன்ட் பிரியம்பிள் இப்ப இருக்க நம்ம பிரியம்பிள் மாடிஃபைடு வெர்ஷன்ஸ் ஆஃப் நேரு சப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ அப்ப நேரு யூஸ் வடிவமைச்ச அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனுடைய மாடிஃபைட் வெர்ஷன் தான் நம்ம இப்ப வச்சிருக்க பிரியம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் ஆஃப் ரெசல்யூஷன் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் ரெசல்யூஷனோட கான்செப்ட் ஐடியா கொண்டு வந்தது டிசம்பர் 13, 1946. இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 22, 1947. The first task of this legislature was to liberate India through a new constitution, to feed the starving people, to clothe the naked people, and to give every Indian a chance to the best of his ability. Nehru in the first session. ஸோ அழகான உண்மையாவே அழகான வரிகள்ங்க இது. நேரு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் கூட்டினதுக்கு அப்புறமா அவரோட ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய இந்த சட்டமன்றம் உருவாக்குனதோடைய நியூ கான்ஸ்டிடியூஷனோடைய ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பசிக்கிற மக்களுக்கு சாப்பாடும், துணி இல்லாதவனுக்கு துணியும், அதே மாரி ஒரு இந்தியனுக்கும் அவனுக்கான திறமைய கொண்டு வரதுக்கான ஒரு வழியும் குடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும்னு சொல்றாரு. உண்மையாவே ஒரு தலைவன் மக்களுக்காக செய்ய வேண்டியதும் இதுதான், செஞ்சு தர வேண்டியதும் இதுதான். மக்கள் தலைவன் கிட்ட எதிர்பார்க்கறதும் இதுதான். இத தவிர வேற எதுவுமே இல்ல. உண்மையாவே நேரு அழகாவே அவரோட தாட்ஸ குடுத்திருக்காரு. ஸோ இந்த கமிட்டி டிராஃப்ட் பண்றது, டிராஃப்டிங் கமிட்டி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்றதுக்கு யாருமே முன்னாடி வரவே இல்ல. ஓகே, நீ நம்ம சட்டமன்றத்தை இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இப்படி இருக்கணும், இந்தியா இப்படி நடத்தி செல்லலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப யாருமே முன்னாடி வரல. ஒரு பர்சன் ரொம்ப தைரியமா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட கமிட்டியோட ஹெட். இவரோட தலைமையில தான் டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க. சோ இத கைட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, டிராஃப்டிங் கமிட்டியோட கைட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சோ ஹெட் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியோட கைடு யாருன்னு பாத்தீங்கன்னா கைடர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 29, 1947. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 30, 1947ல ஹெல்ட் ஆகுது. மொத்தமா டோட்டல் மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ், ஒரு சேர்பர்சன். ஸோ ஒரு சேர்பர்சன் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டலா 7 மெம்பர்ஸ். ஸோ சேர்பர்சன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை தவிர்த்து மீதி 6 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாதி கிருஷ்ணசுவாமி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 மெம்பர்ஸ் பேரும் இப்ப ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இதுல டிராஃப்டிங் கமிட்டில இல்லாதவங்க யாரு, ஆட் ஒன் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம இந்த பேரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அலாதி கிருஷ்ணசுவாமி, N. கோபால் சுவாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, K.M. முன்ஷி, N. மாதவரோ, T.T. கிருஷ்ணமாச்சாரி. சோ இவங்க 6 பேரும், அப்புறம் இவங்களுக்கு ஹெட்டா டாக்டர் B.R. அம்பேத்கரும் கொண்ட குழு தான் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ ஃபைனலா பிப்ரவரி 21, 1948ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டி மூலியமா எழுதப்படுது. இதோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்ப பப்ளிஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21, 1948ல பப்ளிஷ் பண்றாங்க. இந்த டிராஃப்ட 6 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை எழுதி முடிக்கிறதுக்கு மொத்தமா டிராஃப்டிங் கமிட்டி எடுத்துக்கிட்ட நாள் பாத்தீங்கன்னா 141 ஒர்க்கிங் டேஸ். இதுல சீஃப் டிராஃப்ட்மேன் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட சீஃப் டிராஃப்ட்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா S.N. முகர்ஜி. இந்த டிராஃப்ட எப்படி இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயம் கொண்டு வரோம்னா சும்மா இவங்க குடுத்துட்டாங்க, இதை நம்ம ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே கரெக்டா இருக்கா, அது மக்களுக்கு ஏத்ததா இருக்குமா, மக்களுக்கு ஒரு தப்பு பண்ணா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதை செயல்படுத்துறதுக்கு ஓகேவா, இது நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெஸ்ட் பாஸ் பண்ணுவாங்களா. ஒரு சோப்பே நமக்கு மக்கள் கிட்ட வருது அப்படின்னா அதுல நிறைய டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு தானே அப்ரூவல் வாங்கிட்டு தானே வரும். ஸோ அந்த மாதிரி இந்த டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஒரு 2-3 டெஸ்ட் தாண்டி தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 4, 1948ல இருந்து நவம்பர் 9,
1948 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீடிங் இருக்கு. செகண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15, 1948ல இருந்து அக்டோபர் 17, 1949 வரைக்கும் நீடிச்சிருக்கு. இதுல இந்த பீரியட் செகண்ட் ரீடிங்ல தான் வந்து நெறைய கரெக்ஷன்ஸ் வந்து நடந்தது. வேரியஸ் கரெக்ஷன்ஸ் வந்து நடந்த ரீடிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரீடிங் தான். ஸோ இதையும் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. வேரியஸ் கரெக்ஷன்ஸ் மேட் இன் த எந்த எந்த எத்தனாவது ரீடிங்ல வந்து வேரியஸ் கரெக்ஷன்ஸ் மேட் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப் செகண்ட் ரீடிங்ல தான் வந்து நடந்தது. ஸோ ஃபைனலா தேர்ட் ரீடிங் வந்து நவம்பர் 14, 1949ல வந்து இந்த தேர்ட் ரீடிங் வந்து பிகன் ஆனது. அதாவது ஆரம்பிச்சது. ஸோ அட் லாஸ்ட் 3 ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெறைய அமெண்ட்மெண்ட்ஸ்னா மாற்றங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃபைனலா வந்து எப்ப பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, 1949ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆல்சோ நவம்பர் 26, 1949ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஓகே, லெட்ஸ் டேக் இட். இதுல இருந்து இதுக்கு மேல எந்த மாற்றமும் இல்ல. இது வந்து மக்களுக்கு ஓகேவா இருக்கு. இத நம்ம வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்றாங்க. இப்ப என்னன்னா பாகிஸ்தானுக்கான கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. After the formation of the Constitution Assembly of Pakistan on July 26, 1947, the number of members decreased by 90, reducing the strength of the Indian Constitution Assembly from 389 to 299. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, முஸ்லீம் லீக் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா, எங்களுக்குன்னு தனியா ஸ்டேட் வேணும், நாங்க இந்தியால இருக்க மாட்டோம், எங்களுக்கு பாகிஸ்தானை ஒதுக்கி விடுங்க, நாங்க பாகிஸ்தான் தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான இது வந்து ஏத்துக்கப்பட்டு ஜூலை 26, 1947ல வந்து அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுல வந்து 90 மெம்பர்ஸ் வந்து அங்க போயிடுறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. அதுல 90 வந்து பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் மீதி வந்து 299 தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான பார்ட்டிஷன் பிரிஞ்சு அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் எப்ப குடுத்தாங்கன்னா, ஆகஸ்ட் 14, 1947ல. இந்தியாக்கு வந்து ஆகஸ்ட் 15, 1947ல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் பார்ட்டிஷன் பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா பாகிஸ்தான், இந்தியா பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட மெம்பர்ஸ் எவ்வளவு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 299 தான் இருந்தாங்க. ஸோ அட் லாஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மேக் பண்றதுக்கு நியர்லி 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அண்ட் 18 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஃப்ரேம் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அண்ட் 18 டேஸ் ஆச்சு. இந்த இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மாற்றங்கள் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணதுல வந்து நிறைய மாற்றங்கள் இது பண்ணியிருக்காங்க. 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. 11 சிட்டிங்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. டோட்டலா 166 டேஸ். ஸோ டோட்டலா வந்து அட் லாஸ்ட் வந்து இத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் மேற்கொண்டாலும் அதுல வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாற்றங்களை மட்டும் ஏத்துக்கிறோம், மீதிலாம் அது அப்படி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை சிட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 சிட்டிங்ஸ். மொத்தம் 166 டேஸ்ல வந்து முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்றதுக்கு மொத்தம் வந்து 64 lakhs வந்து செலவாச்சு. இத வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து டிபேட் பண்றதுக்கு வந்து 116 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கு யாரும் ஒரே இடத்துல உட்காந்து இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து மட்டும் வச்சு இதை ஃப்ரேம் பண்ணல. நிறைய தலைவர்கள் வந்து நிறைய ஊர்களுக்கு போய் கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கங்க இருக்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வந்து இது நம்ம நாட்டுல இருந்தா நல்லா இருக்கும், இது நம்ம நாட்டுல இருந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுதான். அப்படி எத்தனை நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 60 கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவோடது வந்து எங்க இருந்து டெரைவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து தான் நியர்லி 60% வந்து அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன் வந்து மோஸ்டா டெரைவ் பண்ணது பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் யூகேல இருந்து மோஸ்டா டெரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை செஷன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் டிசம்பர் 9, 1946ல இருந்து ஜனவரி 24, 1950 வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கான டைம். மொத்தம் 11 செஷன்ஸ். ஸோ 4 செஷன் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் ஒரு 5th செஷன் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல. அப்புறம் மீதி வந்து 6 செஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ ஒரு செஷனும் எப்ப ஆனச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து டிசம்பர் 9ல இருந்து 23 வரைக்கும் 1946. அப்புறம் செகண்ட் வந்து ஜான்வரி 20ல இருந்து 25 வரைக்கும் 1947. அப்புறம் தேர்ட் செஷன் வந்து ஏப்ரல் 28 டு மே 2 1947ல.
4th செஷன் வந்து ஜூலை 14ல இருந்து 31 வரைக்கும் சேம் 1947. 5th செஷன் வந்து ஆகஸ்ட் 14 to 30 இது வந்து 1947. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 4 செஷன்ஸ் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். கரெக்டாக 5th செஷன் வந்து அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 15 1947. அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் த 5th செஷன் இஸ் ஹெல்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி போஸ்ட் அண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸோட செஷன் கேட்குறாங்களோ இல்லையோ, எந்த செஷன் வந்து கரெக்டா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்தது, அதோட டேட் என்ன டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, accurately the answer is August 14 to 30 1947 is the session is 5th session. So options வந்து first session, second session, 5th, 7th கொடுத்தாங்கன்னா நம்மளோட கரெக்ட் ஆன்சர் 5th session தான். அப்புறம் 6th வந்து ஜான்வரி 27 1948. 7th வந்து நவம்பர் 4th 1948 இருந்து ஜான்வரி 8 1949. 8th வந்து மே 16 to ஜூன் 16 1949. 9th வந்து ஜூலை 30 to செப்டம்பர் 18 1949. 10th செஷன் வந்து அக்டோபர் 6 to 17 1949. 11th செஷன் வந்து நவம்பர் 14 to 26 1949. So at last the final session 12th session வந்து ஜான்வரி 24 1950. So these are the sessions held. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இதுல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 15 பேர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேரு இதெல்லாம் முக்கியமா அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். பேரை வந்து கொடுத்துட்டு இதுல யாரு வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 3 பேர் இல்லாதவங்க பேரை கொடுத்துட்டு ஒருத்தவங்க இருக்க பேர் கொடுப்பாங்க. நமக்கு அப்ப அந்த கரெக்டான ஆன்சர் எடுக்கணும்னா யார் யார் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. சோ இந்த 15 பேரையும் நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். யார் யாருன்னா அம்மு சுவாமிநாதன், ஆனி மஸ்கரென், லீலா ராய், ரேணுகா ராய், ஹன்சா ஜிவ்ராஜ் மெஹதா, மலாத்தி சௌத்ரி, கமலா சௌத்ரி, பேகம் அசைஸ் ரசூல், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், சுஜிதா கிருப்பள்ளி, சரோஜினி நாயுடு, பூர்ணிமா பானர்ஜி, விஜயலட்சுமி பண்டிட், தாக்ஷாயணி வேலாயுதன், துர்காபாய் தேஷ்முக். இந்த 15 பேர் தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில கலந்துகிட்ட 15 உமன் மெம்பர்ஸ். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டிராஃப்டிங் கமிட்டில இருந்த 6 மெம்பர்ஸ் பிளஸ் 1 சேர்பர்சன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் இந்த 15 உமன் மெம்பர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடியுது. இதுக்கான கண்டினியூஷன் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அண்டில் தென் பை.